வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கமரு எப்ப பார்த்தாலும் அரோரா கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்காங்க. அதுவும் பாஸ்ட் ஒரு 1 வீக்கா நம்ம பார்வதி கூட சேர்ந்துட்டு அரோராவை ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் சொல்ல போனா அரோராவும் இதுக்கு டிசர்வ் தான் வச்சுக்காங்க. பட் ஸ்டில் அரோரா கிட்ட போயிட்டு துஷா வெளியே போனதுக்கு ரீசன் நீதாங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இவர் இவ்வளவு இதா டார்கெட் பண்ணி அரோரா கிட்ட பேசுறதுக்கு ரீசன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதிரை தாங்க. ஆக்சுவலா ஆதிரை உள்ள போனதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா சம்மந்தமே இல்லாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு வம்பிழுத்தது மட்டும்தான் இருக்குங்க. ஆதிரை உள்ள போகும்போது ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் தான் நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா அவங்க அதை எதையுமே பண்ணவே இல்லை. அதை தாண்டி அவங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. சோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அதிரை சும்மா இல்லாம கம்ரதன் கிட்ட ஏதாச்சும் ஒரு வம்பிழுத்துட்டே இருக்காங்க. கம்ரதன் மட்டும் இல்ல வினோத் கிட்ட முக்கியமா வம்பிழுக்கிறாங்க. ஆதிரை உள்ள போனதுக்கு அப்புறமா எஃப்ஜேவை வச்சு செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சா ஆதிரை வினோத்தரை வச்சு செய்யறாங்க. மேபி வினோத் தான் டாப்ல இருக்காருங்கிறதுனால நம்ம ஆதிரை வந்துட்டு அவங்களுக்கு டார்கெட் பண்ணா அவரை கீழே இறக்கி வச்சுட்டு இவங்க மேல போயிடலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்க மாதிரியே பண்ணா அடுத்த வாரம் இவங்களே வெளியே போயிருவாங்கன்னு வைங்க. அப்படியே இருக்கும்போது நம்ம அரோரா ஆதிரை கிட்ட பேசுறதோ இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க வினோத் கிட்டயும் கம்ரு கிட்டயும் பேசுறது கம்ருக்கும் வினோத்துக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நீ அவ கூட சேர்ந்து அவள மாதிரி ஆயிட்டேங்கிற மாதிரி நம்ம வினோத்தும் கம்ருதனும் அரோராவை கூப்பிட்டு ஒரு அட்வைஸா போடுறாங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா துஷாரை பத்தி பேசி நம்ம அரோராக்கு பயங்கர கில்ட் ஃபீல் இருக்கு. ஆல்ரெடி இவங்கனாலதான் வெளியே போயிட்டாங்கிற மாதிரி இவங்களுக்கே ஒரு கில்ட் இருக்குன்னு வைங்களேன். ஆனா அதை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம கம்ரு பேசுறாரு. இதை கேட்டா நம்ம அரோரா பயங்கர வெக்ஸ் ஆகி பிக் பாஸ் கிட்ட எல்லாம் போய் பேசினாங்க. பிக் பாஸ் பண்ண கன்வின்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம அரோரா நார்மலே ஆனாங்க. இதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு நம்ம கம்ருவை கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கப்புறம் நீ வந்து என்னதான் துஷார்னே வெளுத்தாலுமே எனக்கு அவ்வளவெல்லாம் ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் பேசிட்டாருங்கிற மாதிரி நம்ம அரோராவும் தெளிவா கம்ரு கிட்ட பேசிட்டாங்க. நம்ம வினோத் கிட்டே நான் இனிமே உன்கிட்ட நார்மலா இருப்பேங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் கம்ருவும் அரோராவும் கூட நீ வெளியே வந்துட்டா நான் உன்கிட்ட நார்மலா இருப்பேங்கிற மாதிரி 2 பேருமே ஒரு மியூச்சுவலா ஒரு பேச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே கம்ருதன் பின்னாடி பக்கம் போய் அரோராவை தப்பாதான் பேசிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்மல்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.